சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் தூங்கலைங்க. அவங்க கூட பேசினா நான் எப்படி தூங்குறது? இன்னைக்கு வாங்குறோம். இங்கே பாருங்க, இது வாங்கிட்டாங்க. போடா, பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. சொல்லுங்க. உனே மதியம் இருக்கு. பேசிட்டு இருக்கேன்ல. ஓ போடா. யாரும் இல்லை தம்பி. காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா? இது வேணா ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் ஏதாவது சொல்லுங்கள். ஆப்பிள் வேணுமா? உனக்கு பாதி எனக்கு பாதி. ஆஃப் ஆஃப். அறிவில்லையா உனக்கு? சேட் பண்ணிட்டு உனக்குலாம் இருக்கேன்ல. தம்பியாக இருக்கும்போது எப்படி அறிவு இருக்கும்? அறிவே இல்லை உனக்கு. பா யாரா அது? என்ன பார்த்தா சும்மா இருமை. ஷோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வரான். சாப்பிட்டியா? உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. வேறு வேலை இருந்தால் போய் பாருடா. டொங்கி 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 தட்டிகிட்டே இருக்கே, இது எதுக்கு? உன் மூஞ்சி. உன் மூஞ்சி தானே தெரியுது. சரி, நான் சொல்ல வந்து மறந்துட்டேன். என்ன? சாயங்காலம் எக்ஸிபிஷன் போகுமா? நம்ம ஊரில் போட்டிருக்காங்க புதுசாக. நான் அங்கே பிளான் பண்ணிக்கே வைங்க, கூப்பிட்றேன் பாரு. என்னது? இல்லைடா, எனக்கு வேலை இருக்குது. டொங்கி 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 தட்டுறதா இல்லையா? எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது. நான் உங்ககிட்டலாம் என்னால் வர முடியாது. போ. யாரு கூட சும்மா எது கேட்டாலும் காலிலேருந்து எழுந்து வந்துட்டு இருக்க? எனக்கு வேலை இருக்குன்னா விட. உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா ஃபோன் பேச சேட் பண்ணுறதுக்குலாம் நேரம் இருக்குது. நாங்கள் எங்கேயா வெளியே கூப்பிட்டா மட்டும் அளவுக்கு உனக்கு நேரம் இல்லை. வர முடியாது. வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு நிறைய வேலை இருக்குது. போ. சும்மா ஆறாது. சரி மற்ற தொல்லை கொடுக்குறது இருபா மாடு தொல்லை பண்ணுறதுக்கே வரோம். A few moments later. இவனை வேற திட்டோம். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எங்கேயோ கூப்பிட்டான்ல, சரி கூட்டிகிட்டு போய் ஒரு கேக் வாங்கி கொடுத்தா சமாதானமாயிடுவான். அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா அக்கா அக்கான்னு பின்னாடியே வந்துடுவான். லோகேஷ், டேய் போயிட்டாவன். என்ன பிஸின்னு வருது? சரி வரட்டும், வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். The Vodafone number you have dialed is presently busy. 10 minutes யார் கூட பேசிட்டு இருக்கான்னு தெரியல. ஆமாம், வீட்டில் யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கேன். இல்லை உயிரை நீ தான். அதெல்லாம் பார்த்துக்கலாம், என் வந்தாலும் போட்டுக்கலாம். இது வேறு வந்துருச்சு. யாருக்குடா உயிரை கொடுக்க போகிற? நான் யாருக்கு வேணால் கொடுப்பேன், அப்புறமேல் கூப்பிட்றேன். சரி பாய். யாருடா அது ஃபோனில்? யார் வேணா இப்போ சும்மா நான் ஏதாவது மூக்கம் வளைச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் எங்கேயோ கூப்பிட்டேன்ல ஈவினிங்கு. வா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். வா. வரல. வாடா கூப்பிட்றேன்ல. நீ வானா வர்றதுக்கும் நீ போனா போகிறதுக்கும் நீ வச்ச ஆளா நான். ஓ வாடா. அந்த ஃபோன் பாஸ்வேர்டே உனக்கு தெரியாது. ஏய் உனக்கு எப்படி தெரியும் ஃபோன் பாஸ்வேர்டு? யார் சோனியா மை லவ்னு போட்டிருக்கேன். ஆமாம், நேற்று வரைக்கும் உன் ஃபோனில் இருந்தது இல்லையே. அது யாரும் இருக்கும். உனக்கு சும்மா நேற்று வரைக்கும் நான் இந்த பேரை உன் ஃபோனில் பார்க்கவே இல்லை. இப்போ என்ன? இப்போதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. 1 மணி நேரமா? உனக்கு மட்டும் தான் ஆள் இருக்குமா? நீ ஆடுனல தையா தக்கான்னு எங்களுக்கு ஆள் இருக்கும். நாங்களும் சொடக்கப்பட்டால் லயனில் வந்து நிற்கும். அதுக்காக 1 மணி நேரத்தில் கரெக்ட் பண்ணியா நீ? அதான் திறமை. சும்மா நீ ஆடுனல தையா தக்கான்னு பார்த்துக்குறோம். உலகம் எங்கடா போயிட்டு இருக்கு? கடவுளே முருகா. அவ்வளோ எங்கே வேணா போகணும். எக்ஸ்கியூஸ் மீ, இதுதான் ஜென்னி செட் ஜென்ரேஷனு. சும்மா 96 லவ் அது இது நம்ம எங்களுக்கு லவ் பண்ண தெரியும். சும்மா நீ சிலுமு சங்காட்டிக்கிந்த. இங்கே பாரு, இங்கே வா பாரு, உனக்கு ஒன்று சொல்லவா? இன்னார் செய்தாலே அவனால நன்மையும் செய்து 2 திருக்குறள். புதுக்குறள் என்ன தெரியுமா? இன்னார் செய்தாலே ஒருத்தர் அவர் நானே அன்னைக்கே வச்சு செய்தியுடன் தான் புதுக்குறள். புரியல உனக்கு? அவ்வளோ அறிவு இருந்தால் நீ எதுக்கு இப்போ இருக்க? நீங்கள் பாரு, லவ் பண்ண தெரியாமல் இல்லை, லவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கான். சும்மா இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி 1 மணி நேரத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி நம்பரை வாங்கி லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் என்னடா 10 வருஷமாக பார்க்காம சுற்றிட்டுறது. இருமை யார் என்னன்னு தெரியாமல் பண்ணிப்பா. வெறுப்பேத்தனை எனக்கு அவ்வளோதான். சரிங்க வா, இங்கே வா, ஒன்று சொல்கிறேன். சும்மா பொழுது போலந்து அவனை உம்பளுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. அது என் ஃப்ரெண்டு சேர்க்குறேன். சும்மா உனக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு.